ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இன்றைக்கி நான் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம வந்து 1500 சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கோம். நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் எவ்வளவோ பேர் எவ்வளவோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்குறாங்க, நீ இதுக்கு போய் இப்படி பண்ணுறியேன்னு. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயந்தான். ஏன்னா வீடியோ நாங்கள் வந்து சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது, சரிங்களா? அதை 2 வருஷங்கிட்ட ஆக போகுது. ஆனால் வீடியோ தொடர்ந்து போட ஆரம்பிக்கிறது இப்போ தான். எங்களுடைய வீடியோவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி இந்தளவுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது உண்மைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். காலையிலேயே எந்திரிச்ச உடனே உங்கள்கிட்ட ஒரு ஷார்ட் வீடியோலையாச்சும் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் என்னால் சொல்ல முடியல அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. இங்கே வந்து எல்லாருமே எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிற உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். காலையிலேருந்து பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி தான் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எப்போம்லாம் எனக்கு டைம் இருக்கோ அப்போல்லாம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். என்னென்னா, எப்போதுமே இங்கே வந்து நல்லா கிராண்டாக ரொம்ப இதாக கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க யாருமே இன்னும் சரியாக பணம் கொடுக்கல இந்த வருஷம். அதனால் இந்த வருஷம் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து நாங்கள் வந்து 1.5 வருஷம் ஆகுது, சரிங்களா? பாப்பா அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்கணும். அவங்களுக்கு வந்து ஜட்டி யூஸ் பண்ணுறது பிடிக்காது. ஆஃப் ஹேண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறது தான் பாப்பா 2 பேருக்குமே பிடிக்கும். நானே சின்ன வயசுலேருந்து அப்படி பழகிட்டேனா, அங்கேருந்து கொண்டுட்டு வந்தது எல்லாமே கிழிஞ்சு போச்சு. ஏன்னா 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது, அது எல்லாமே கிழிஞ்சு போச்சு. மியூஸில் நான் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் ஒரு 7 மணி கூட ஆகலை. நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. நானுமே மழை வராதுன்னு நினச்சேன். ஆனால் நல்ல வெயிலோடு சேர்ந்துக்கிட்டேவும் மழையும் சேர்த்து மொத்தமாக வர ஆரம்பிச்சிருச்சு. எதிர்பார்க்காத டைமாக வந்த மாதிரி வந்துருச்சு. இன்றைக்கி ஃபுல்லுமே மழை நைன்னு பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இதை ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, பாப்பா வந்து அம்மா இன்றைக்கி நான் வந்து என்ன யூஸ் பண்ணுவேங்கிறத எல்லாத்தையுமே நீ வந்து உன்னுடைய சப்ஸ்கிரைபர்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்காக வேண்டி தான் இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தேன். எப்போதுமே நார்மலாக யூஸ் பண்ணுறது வேறு, எங்கேயும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சொல்லி பாப்பா கிளம்புனா அப்படின்னா அவள் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த பொருள். நம்ம தமிழ்நாட்டிலலாம் பூ இதெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா? ஆனால் ஒடிசாவில் பூ கிடைக்காது. அதனால் எனக்கு தெரியும் இங்கே பூ கிடைக்காதுன்னு, ஆனால் பாப்பாவுக்கு தெரியாது. அதனால் தமிழ்நாட்டில் வரும்போது நான் வந்து பிளாஸ்டிக் பூ வாங்கிட்டு வந்தேன். அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஒடிசாவில் மேரேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிறந்தநாள் வீடாக இருக்கட்டும், இல்லை நம்ம வெளியில் எங்கேயாச்சும் நம்ம கிளம்புனாலுமே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பேர் வந்து ஒடிசாவில் வந்து ஹாலோத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்க? இந்த ஹாலோத்தா வந்து காலில் வந்து, அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் நம்ம போடணும். எனக்கு வந்து இது வந்து போடுறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் எங்கள் மாமியார் நான் போடலைன்னா என்னை திட்டுவாங்க, எதுக்கு போட மாட்டேங்கிற நீ போடு அப்படின்னு. இன்றைக்கி பாப்பாவுக்கு அவங்க தான் போடுறதா இருந்துச்சு. ஆனால் இங்கே கொஞ்சம் மழை நைன்னு பெருனால மாடை வெளியில் எடுக்கிற உள்ளே எடுக்கிற இந்த மாதிரி இருந்ததுனால இந்த டைம் நான் போட்டு வரேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மூங்கில் கம்பு குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக நச்சு அதில் தான் மாமியார் போட்டு விடுவாங்க. எனக்கு அந்தளவுக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு இது கிடையாது. அதனால் நான் வந்து கையிலையும் போடுவாங்க இங்கே நிறைய பேர். அதனால் இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். நம்மலாம் சின்ன வயசில் குங்குமம் காய்ச்சி இந்த மாதிரி கையில் வைப்போம் பார்த்தீங்களா? எனக்கு எப்போ இந்த இதை பார்த்தாலுமே எனக்கு வந்து என்னோடய சின்ன வயசு ஞாபகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இது வந்து இங்கே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இங்கே வந்து இதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு கூட சொல்லலாம். இதை நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். எப்படி இன்னமும் நைன் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலலாம் விநாயகர் சதுர்த்தி அப்போ கோயிலுக்கு போகும்போது என்னென்ன கொண்டுட்டு போவாங்கன்னு உண்மைக்குமே எனக்கு தெரியாது. எங்கள் ஒடிசாவில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தேங்காய் கொடுப்பாங்க. ரிட்டன் வரும்போது அவங்க என்னென்ன கொடுத்து விட்றாங்கங்கிறதையும் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து பாப்பா வந்து கோயிலுக்கு கிளம்புனதுக்கப்புறமேட்டி உங்ககிட்ட நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்காக வேண்டி பாப்பாவை சொன்னேன், நீ நில்லு, உன்னுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறத அம்மா அவங்கக்கிட்ட வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் இங்கே வந்து எப்போதுமே காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு பிரசாதம் சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு தான் சாப்பாடு எதுவுமே சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி காலையிலேயும் நான் வந்து சப்பாத்தி தண்ணி போல் பருப்பு வச்சுருக்கேன், சாதமே சேர்த்தே வடிச்சிட்டேன். இங்கே கோயிலுமே இன்றைக்கி சாப்பாடு போடுவாங்க. ஆனால் நாங்கள் பாப்பா யாருமே சாப்பிட போக மாட்டோம். அதனால் சாதம் எல்லாமே நானே ரெடி பண்ணிட்டேனேவும். ஒடிசாவில் கோயிலில் உள்ள ஒரிஜினல் சவுண்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். இங்கே கோயிலில் பூஜை நடக்கும்போது ஒரிஜினல் சவுண்டு வந்து இது தான். இங்கே நம்ம தேங்காய் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தேங்காய்
உடச்சி கொடுத்துடணும். அவங்க எந்த இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கோயில் தரப்பில் நமக்கு கொடுப்பாங்கங்கிறதையும் இங்கே ஒடிசாவில் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்போதுமே நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க. உடச்ச தேங்காயில் பாதி தேங்காய் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க, மீதி பாதி தேங்காய் எப்படிலாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கங்கிறத நான் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இது வந்து பூந்தி சரிங்களா, 2 கலரில் மிக்ஸ் பண்ணி, ஒன்று மஞ்சள் கலரு ஒன்று ஆரஞ்சு கலர்னு மிக்ஸ் பண்ணி, இது வந்து தனியாக யாராச்சும் வேண்டி இருந்தாங்க அப்படின்னா இதை வந்து ஷேர் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று வந்து நிறையா பழம் மிக்ஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து வாழைப்பழம், ஆப்பிள் பழம், மாதுளப்பழம், அதுக்கப்புறமேட்டு திராட்சை பழம், அப்புறம் நம்மளுடைய தேங்காய், அங்கே பாதி தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது சாதா மிக்சரு, அதுக்கப்புறமேட்டு செரி பழம், அதுக்கப்புறமேட்டு பேரிச்சம்பழம், இந்த மாதிரி நிறையா பழங்களை இதோடு மிக்ஸ் பண்ணி ரிட்டன் வந்து நமக்கு ஒரு கேரி பையில் வச்சு கொடுத்துடுவாங்க சரிங்களா. கேரி பையிலே வச்சு காட்டினேன்னா உங்களுக்குமே எனக்கு அவ்வளோ ஒரு தெளிவாக காட்டின மாதிரி தெரியாது. அதனால் நான் வந்து உரிச்சு எடுத்தேன். பாப்பா தான் வீடியோ எடுத்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னால் வீடியோவில் உங்கள்கிட்ட என்னால் ஷேர் பண்ண முடியல. அதனால தான் பாப்பாவுக்கு நான் ஒரு ஃபேண்ட் ஒன்று ஆர்டர் போட்டேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இது வந்து ஆஃப் ஃபேண்ட் மாதிரி 5 கலர் இருந்துச்சு. 242 238 ரூபாவோ வந்துருந்துச்சு. ரேட்டுமே பரவாயில்ல, ஃபேண்டுமே உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. பாப்பா 2 பேருக்குமேவும் நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது தான் எனக்கும் பிடிக்கும். அம்மாவுமே அவளை என்னையுமே சத்தம் போடுவாங்க அந்த மாதிரி ஃபேண்டு, ஏன்னா வர வர பெரிய பிள்ளைங்களாகிறாங்க, அதனால் இந்த மாதிரி ஃபேண்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து 1.5 வருஷம் ஆகிறனால எல்லாமே கிழிஞ்சு இதாக போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த டைம் 5 கலர் இருந்துச்சு. எல்லா கலருமே சூப்பராக இருந்துச்சு, துணியுமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பாப்பாவுமே போட்டு பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு சொல்லு பாப்பானே. பாப்பாவுமே யூஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னா, பாப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னா. இன்னும் எப்போமாச்சும் காசு இருந்துச்சு அப்படின்னா இதேமாரி இன்னும் ஒரு 5 இதை ஆர்டர் போடணும். ஏன்னா எனக்கு வந்து ரெண்டுமே பாப்பா தானா, அதனால் காணாது. அதுக்காக வேண்டி தான். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்ககிட்ட இன்னொரு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பால் பாக்கெட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஒடிசாவில் இந்த பால் பாக்கெட்டு தான், நீங்கள் எங்கே போனாலும் இந்த பால் பாக்கெட்டு தான் கிடைக்கும். இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, என் ஹஸ்பண்டோட அக்காவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் நான் போய் அட்மிட் அவங்களுக்கு பண்ணி வச்சுருந்தோமா. அப்போ சொல்ல, நம்ம தமிழ்நாட்டிலலாம் பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் கொடுப்பாங்க, நம்ம வந்து டீ கடையில் போய் கேட்போம், அவங்க அதை நமக்கு ஆற்றி எடுத்து கொடுப்பாங்க இல்லைங்களா, ஆற்றி எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ஒடிசாவில் நான் போய் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு பால் கேட்டிருந்தாங்க, வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு இப்படி முழு பாக்கெட்டை நமக்கு கொடுப்பாங்க. இதோட ரேட்டு 30 ரூபா. அவங்களும் அந்த ரேட்டு தான் வாங்குவாங்க. இதை அப்படியே சுடு தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. இது அப்படியே சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்மகிட்ட அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க. இது கூட தண்ணியோ இல்லை மற்றபடி எதுவுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. இதை நம்ம அப்படியே கொண்டு போய் நம்ம வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம தமிழ்நாடு மாதிரி இப்படி ஆற்றி அதில் சீனி போட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றின பாலை காய்ச்சி அந்த மாதிரி இங்கே தரவே மாட்டாங்க. எனக்குமே தெரியாமல் நான் இல்லை எனக்கு அதை உடச்சி காய்ச்சித்தாங்கன்னு சொன்னதுக்கு அந்த மாதிரி இங்கே யாருமே கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் எந்த கடையில் போய் கேட்டாலுமேவும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் எப்போதுமே மாட்டுப்பால் வாங்குகிற இடத்துல இன்றைக்கி பால் இல்லை. பாப்பாவுக்குமே அதிகமாக பால் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்களா, அவளுக்கு டீ வந்து கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அதுக்காக வேண்டி இன்றைக்கி காலையில் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது இந்த பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதனால தான் எனக்கு டக்குன்னு எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு, சரி உங்ககிட்டையும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இங்கே ஒடிசாவில் போய் ஆஸ்பத்திரியில் யார் அட்மிட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு பால் கேட்டோம் அப்படின்னா அவங்க இப்படி தான் தருவாங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா எனக்கு எய்த்தாக்கில் உட்காந்து என்னை வந்து நக்கல் அடித்து என்னை சிரிப்பு காட்டிகிட்டே இருக்கிறேன். பாய், நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.